மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணம் மாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பிதாவாகிய தேவனுக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் யாவரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உற்சாகமாக பாடி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பாடல்களை வழிநடத்தத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்களை முன்னுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தேன், ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். இந்த தொழுகையின் முதல் ஜெபத்தை தேவன சமூகத்துக்கு ஒரு பலி போல எடுக்கத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன். உன்னதங்கள் மத்தியில் வாசம் செய்யும் நீதியும் பரிசுத்தமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக இந்த நாளுக்காக, இந்த தருணத்தை நீர் கொடுத்ததற்காக உம்மை துதிக்கின்றோம். நல்ல பிதாவே, இப்பொழுது கூட நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கவும், பிதாவை ஆவியோடு உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவு செய்தரலும். கிருபையின் நிறைந்த பரமபிதாவே, உம்முடைய நன்மைகள் நாங்கள் நினைத்து பார்த்து, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை நினைத்து பார்த்து உம்மை துதிக்க போற்ற எங்களுக்கு தயவு செய்தரலும் தாப்பனே. இந்த தொழுகை முழுவதையும் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் உம்மீது விசுவாசமாக இருக்க, இயேசு கிறிஸ்து மீது விசுவாசமாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த தொழுகையை நீர்தாமே துவக்கு முதல் முடிவரை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து மூலம் நினைப்பிக்கிறோம் நல்ல பரமபிதாவே, ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மகிழ்ச்சி கொள்கிறேன். அன்பும் பாசம் நிறைந்த திருச்சபையே, அற்புதமான விசுவாசிகளே, கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான நாளில் உலகம் முழுவதும் தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் திரும்பி வந்து நமது ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுனுடைய மரணத்தை சிந்திக்கவும் நினைவு கூறவும், அது நிமித்தம் உண்டான ஜெயத்தை குறித்து பாடவும் ஜெபம் பண்ணவும் தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த வாய்ப்புக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பு சகோதரர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதலாவது நாளில் உயிர்த்தெழுந்தார். அதை ஒரு கொண்டாட்டமாக உலகம் முழுவதும் மக்கள் கொண்டாடினார்கள். அன்பு தோழர்களே, இயேசுனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கிறிஸ்தவர்களாகிய நாம் சிந்திக்க வேண்டிய, அனுபவிக்க வேண்டிய உறவு, சொந்தம், வாழ்க்கை எது என்று நாம் கேட்டால், கிறிஸ்து நமக்கு வாக்களித்த பரிசுத்த ஆவியை குறித்த சிந்தனை தான், பரிசுத்த ஆவியின் வாழ்க்கை தான், பரிசுத்த ஆவியுடைய வல்லமை தான், பரிசுத்த ஆவி நம்மை வழி நடத்துவதை உணரக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். After the resurrection of Christ, as Christians, what you will think about? We will remember the coming of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய வருகையை நாம் நினைத்து பார்க்கிறோம்.
பரிசுத்தாவி வராவிட்டால் நாம் பலவீனமாக இருப்போம். நம்ம இந்த உலகம் சாப்பிட்டு விடும். பிசாசு நம்மை பீத்து போட்டு விடுவான். நமக்கென்று ஒரு பலன் இல்லாமல் போய்விடும். தேவன் நமக்காக யுத்தம் செய்வார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். Holy Spirit being given as a promise, as a gift to every Christian. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 8வது வசனத்தில் படிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, இந்த கருத்தை தான் ஊன்றி ஆழமாக உங்கள் இருதயத்திலே நான் விதைக்க விரும்புகிறேன். நாம் பலவீனமாக இருக்கிறோம், நாம் ஏழையாக இருக்கிறோம், நாம் சோர்ந்து இருக்கிறோம், நாம் கவலை கொண்டு இருக்கிறோம், நாம் வியாதிப்பட்டு இருக்கிறோம், நாம் சிக்கலில் சிக்கி இருக்கிறோம். இதற்கு எதிரடியான பலத்தை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை, நம்பிக்கையை, ஆறுதலை நாம் பெற வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்பு தோழர்களே, இதை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும். சகரியாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் படிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே எல்லாம் உண்டாகும் என்று சொல்லுகிறார், நடக்கும் என்று சொல்லுகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, not by power nor by might, but my spirit will help you. எவ்வளவு ஆச்சரியமான வாக்குத்தத்தம் இது! பழைய ஏற்பாட்டில் சகரியா தீர்க்கதரிசி சிலுவைக்கு பிறகு வாழ்கிற விசுவாசிகளாகி உங்களுக்கு எனக்காகவும் சொல்லி நிறைவேறின தீர்க்க தரிசனம். இந்த வசனம், இந்த தீர்க்க தரிசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரத்தில் நிறைவேறியது. அந்த பலத்தை ஆதி கிறிஸ்தவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். பலமும் பராக்கிரமும் ஒன்றுக்கொன்று தோழராகவும், இந்த பலமும் பராக்கிரமும் நம்முடைய வீரமான விசுவாசத்தின் அடையாளமாகவும் இருக்கிறது. அன்பு தோழர்களே, 6 லட்சத்துக்கும் அதிகமான ஆண்களும் கணக்கில்லாத பெண்களும் குழந்தைகளும் சிவந்த சமுத்திரத்தின் முன் நின்றபோது அவர்கள் மரண வாசலில் நின்றார்கள். பின்னாலே எகிப்து பேரரசன் 600 ரதங்களிலே தன்னுடைய முழு இராணுவத்தை கூட்டிக் கொண்டு பின்னால் வருகிறான். முன்னாலே சிவந்த சமுத்திரம் அவர்களை தடை செய்கிறது. இப்பொழுது பின்னுக்கும் செல்ல முடியாது, முன்னுக்கும் செல்ல முடியாது. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இப்பொழுது தேவன் சொல்கிறார், உங்களுடைய பலமும் பராக்கிரமும் தேவையில்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் சும்மா இருந்தால் போதும், கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். மோசே சொன்னார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். The Lord shall fight for you என்று சொன்னான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்பது தான் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. அது உங்களுடைய முயற்சினாலோ, பலத்தினாலோ, திறமையினாலோ, யுக்தினாலோ, அறிவினாலும் அல்ல. நீங்கள் இந்த சமுத்திரத்தை கடந்து செல்வீர்கள். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 47வது வசனத்தில் சிறியவனாகிய தாவீது, அவனுக்கு சற்று குள்ளனாகவும் இருக்கிறான். அவனுக்கு முன்னால ஒரு மலை போல கோலியாத் வருகிறான். அவன் நடந்து வரும்போது பூமி அதிருகிறது, தூசி உண்டாகிறது, மக்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க. அவன் தாவீதை விழுங்கி விடுகிறவனைப் போல வருகிறான். அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, நான் உன்னிடத்தில் வந்து உன்னை தூக்கி 2 காலை கிழித்து ஆகாயத்தில் உள்ள பறவைகளுக்கு இரையாக போட்டு விடுவேன். எவ்வளவு பயமுறுத்தலான வார்த்தை! தாவீதினுடைய கண்களிலே ஒரு மலை உருண்டு வருவது போல அவன் இருந்தான். ஆனால் விசுவாசம் உள்ள வார்த்தையை பரிசுத்த ஆவினாலே அவன் என்ன சொன்னான்? 47வது வசனம், கர்த்தர் இன்றைக்கு
உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் கர்த்தர் ரட்சிக்கிறவர் அல்ல. God never use spear or a sword. Today is the day of victory என்று சொன்னான். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல என்று நாம் படித்தோமே, அந்த ஆவிதான் அது. கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவன் நம்மை ஞானஸ்தானத்துக்கு பிறகு அப்படியே பூமியில அப்படி தொலைத்து விட்டாரா, விட்டு விட்டாரா? அவர் நம்மை கவனிக்கவில்லையா? அவர் நம்மை ஆதரிக்கவில்லையா? அவர் நம்மோடு வாசமா இருக்கவில்லையா? என் அன்பு தோழர்களே, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம், பரிசுத்த ஆவியை தேவன் தமது ஜனத்துக்கு அவருடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தருகிறார் என்று நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம், கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த இடத்துல யாவர் மேலும், சில சமயத்தில் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, யூதர்கள் மட்டும், பிரஜாதியர்கள் இல்லை என்று போதிக்கிறவர்கள் உண்டு. அது உண்மை இல்லை. மாம்சமான யாவர் மேலும் என்ற அந்த சொல்லுக்குள்ள ஆதாமின் வழியாய் பிறந்த யாவர் மீதும் விசுவாசிகளாகிய உங்கள் மீது கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். சகோதரர்களே, இந்த ஆவியை பெற்ற அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கான நல்ல சாட்சிகளாக மாறினார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 32வது வசனம், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவி நம்முடைய வாழ்க்கையில் இடம்பெறும் போது கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து 3வது நாளே எழுந்தார் என்ற அந்த சாட்சியை சொல்லக்கூடியவர்களாக மாறினார்கள். எல்லாருக்கும் முன்னாலே சொல்லக்கூடியவர்களாக மாறினார்கள். அவர்கள் தலைகள் வெட்டப்படக்கூடுமானால் அதை குறித்து அவர்களுக்கு பயம் இல்லை. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். பரிசுத்த ஆவி நமக்குள் வாசமாக இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம், காப்பாற்றப்படுகிறோம், சுகமாக்கப்படுகிறோம். நம்முடைய தேவைகளை தேவன் சந்திக்கிறார். அன்பு சகோதரர்களே, அப்போஸ்தலர் நடபடியில் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் வாக்களிக்கப்பட்டிருக்கிறார். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், பேனாவில் அடிக்கோடு இடுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்போஸ்தலர் மீது கொடுக்கப்பட்ட ஆவி ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொரு விசுவாசியின் மீதும் இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் வாக்களிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு போதகர் சொன்னார், அது அந்த காலத்தில், இப்பொழுது கிடையாது. அப்படி அல்ல. அப்போஸ்தலர் நடபடியில் 2ஆம் அதிகாரம் 39வது வசனம், வாக்குத்தத்தமானது. இந்த இடத்துல இந்த வாக்குத்தத்தம் என்ற வார்த்தை பாவ மன்னிப்பையும் பரிசுத்த ஆவியை குறித்து. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அந்த யூதர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் கூடுதலாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொன்னான். அப்போ பரிசுத்த ஆவியை தேவன் யூதர்களுக்கு மட்டுமல்ல, பிரஜாதியராகிய நமக்கும் தருகிறார். பூமியின் கடைசியில் உள்ள யாவருக்கும் தருகிறார். கீழ்ப்படுகிற யாவருக்கும் பரிசுத்த ஆவியை தேவன் வழங்குகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 32வது வசனம், இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியின் சாட்சி என்றார்கள். இந்த இடத்துல தேவனுக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று அப்போஸ்தலர் சொல்கிறார்கள். அப்படியானால் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்ற நம் அனைவருக்கும் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே அது உண்டாகும் என்று சொல்லப்பட்டதே, அந்த வெற்றியை உங்களுக்கு தருவேன் என்று சொன்னாரே,
அந்த ஜெயத்தை தருவேன் என்று சொன்னாரே, அந்த சுகத்தை தருவேன் என்று சொன்னாரே, அந்த சாட்சியை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னாரே, உங்கள் ஏழ்மையை மாற்றுவேன் என்று சொன்னாரே, அது நிகழ வேண்டும். என் அன்பு சகோதரர்களே, அப்போஸ்தலர் நடபடியில் 4வது அதிகாரம் 31வது வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இங்கே அப்போஸ்தலர்கள் மட்டுமல்ல, ஆரம்பகால கிறிஸ்தவர்களும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தைரியம் உடையவர்களாக, they become strong, they become bold. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, என் ஆவினாலே எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லப்பட்ட வசனம் அவள் வாழ்க்கையில நிறைவேறியது. அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 41வது வசனம். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியால், கவனிங்க, சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். When the Holy Spirit came upon the apostles, upon the early Christians, they were encouraged, they become bold, they become strong. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே என்று சொன்னாரே, அதுதான் இது. அவர்கள் கிறிஸ்து நிமித்தம் அடிக்கப்பட்டதற்காகவும் பாடுபட்டதற்காகவும் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்களாம். When they were persecuted, they rejoiced. காரணம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே உண்டாகும் என்று சொன்னாரே, அந்த தைரியம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 படித்தோம். ஆவியானவர் நம் மத்தியில் வரும்போது நாம் பலன் அடைகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கிறிஸ்தவத்தை நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு கிறிஸ்தவரும் பரிசுத்த ஆவியினாலே வழிநடத்தப்படுவதை பார்க்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஒரு தேவாலயத்தை போல தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வந்து வாசமா இருக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறீர்கள் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று கேட்கிறார். அப்படியால் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் தேவன் வந்து பரிசுத்த ஆவியாக உங்கள் இருதயத்திலே தங்கி இருக்கிறார். நீங்கள் கடவுள் குடியிருக்கும் ஒரு கோவிலை போல தேவாலயமாக இருக்கிறீர்கள். அன்பு சகோதரர்களே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, நீங்கள் உங்கள் கை கால்களை உபயோகப்படுத்துவதனால், புத்திசாலி தனத்தை உபயோகப்படுத்துவதனால், சொத்து சுகங்களை உபயோகப்படுத்துவதனால் இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதில்லை. அவைகளை எல்லாம் வைத்து ஓரமாக நீங்கள் அமைதலாக இருங்கள். யாத்திரையாகும் 4:14 படிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் உங்களுடைய முயற்சியை விட்டு விடுங்கள், கடவுள் பார்த்து கொள்வார். கடவுள் ஏதாவது உங்களுக்காக செய்வதாயிருந்தால் நீங்கள் அவசரப்பட்டு அதை கெடுத்து விடாதிருங்கள். When God wanted to support you, do not spoil it. கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அநேக சமயங்களில் நம்முடைய அவசர புத்தியின் காரணமாக, அவிசுவாசத்தின் காரணமாக, புத்திசாலித்தனத்தின் காரணமாக நாம் செயல்பட ஆரம்பிக்கிறோம். தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளாமல், அவருடைய வழி நடத்துதலை புரிந்து கொள்ளாமல், நம்முடைய ஜெபம் ஒன்று, அதற்கு எதிரடியான ஒரு வாழ்க்கை ஒன்று என்பது போல நாம் இருக்கிறோம். கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் போது உத்தமர்களாக ஜெபித்த நாம் ஜெபத்துக்கு பிறகு இவ்வுலகத்துக்குரிய மக்களைப் போல சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். We try to protect ourselves and save ourselves and heal ourselves, become rich ourselves. Let God bless you and heal you and save you and protect you. என் அன்பு தோழர்களே, ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் இந்த கான்ட்ரடிக்ஷன், இந்த எதிரடியான வாழ்வு எப்படிப்பட்டது என்பதை நாம் படிக்கிறோம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 6வது வசனம். மாம்ச சிந்தை மரணம்,
ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். என்ன சொல்கிறார்? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. இந்த ரெண்டுமே உங்களுக்கு தேவையில்லைன்றார். என் ஆவினாலே ஆகும் என்று சொல்கிறார். இப்பொழுது நாம் பலத்தையும் பராக்கிரமத்தையும் மாம்ச சிந்தையிலே கொள்கிறோம். இந்த வழக்கை நாம் ஜெயிக்கலாம், இந்த நிலத்தை நாம் வாங்கலாம், இந்த வியாதியிலே நாம் சுகமடையலாம், எல்லாவற்றிலும் என்னால் சாதிக்க முடியும் என்ற எண்ணம் நமக்குள்ளே வந்து விடுகிறது. பாருங்கள், மாம்ச சிந்தை மரணம். உங்களுக்கு ஆவி இருந்தும் மாம்ச சிந்தையிலே நீங்கள் நினைத்தால் மரணத்திலே முடிகிறது. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அடுத்து பாருங்க, ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 8வது வசனம். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சொன்னாரே, அப்படிப்பட்ட மக்கள் மாம்சத்துக்குரிய சிந்தையோடு இருக்கும்போது, உடலுக்குரிய அறிவோடு வாழும்போது, இந்த பூமியை ஜெயிக்கிறவர்களைப் போல உங்களை நீங்கள் காண்பிக்கும் போது தேவன் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. மனிதர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. மாம்ச சிந்தை மரணம். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்கள். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களிலும் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இங்கே ஒரு உதாரணம் பேசப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை கல்லறையில் மரித்தவராக அடக்கம் பண்ணப்பட்டிருந்த போது அவருடைய காயங்களை ஆற்றி, அவருடைய எலும்புகளை இணைத்து, அவருக்கு தோலை நிமிர்த்தி, அவருடைய வெட்டு காயங்களை ஆற்றி 3வது நாளை எழுப்பி வெளியே கொண்டு வர செய்தவர் உங்களிலும் வாசமா இருக்கிற ஆவினால செத்தவர்களைப் போல கிடந்தாலும், நொறுங்கிறவர்களைப் போல கிடந்தாலும், துண்டு துண்டாக வெட்டப்பட்டவர்களைப் போல இருந்தாலும், அந்த ஆவி, இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அந்த ஆவி உங்களில் வாசமா இருந்தால் உங்களையும் எழுப்புவார் என்று சொல்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்பா, பிதாவே என்று நாம் அவரை கூப்பிட முடியும் என்று ரோமர் 8:15 படிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினால் ஆகும் என்று சொன்னாரே. நீங்கள் அந்த ஆவியின் சிந்தையை அடையும் போது, அதில் வாழும்போது தேவனுடைய கரத்திலே உங்களை ஒப்பு கொடுங்கள். உங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நீங்கள் ஒன்றையும் கெடுத்து விடாதிருங்கள். நீங்கள் சும்மா இருங்கள். கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். தேவ ஆவிலே நடந்து கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டிய என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால், கவனிங்க, ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். Beyond your prayer, more than your prayer, the Holy Spirit is blessing you and guiding you. உங்களுடைய ஜெபத்தும் கடந்து அதற்கும் மேலாக ஆவியின் ஒத்தாசை உங்களுக்கு உண்டாகும். வாக்கு கடங்காத பெருமூச்சுகள் பரிசுத்த ஆவி உங்கள் இருதயங்களிலிருந்து அவர் ஏறெடுக்கிறார். அன்பு சகோதரர்களே, இந்த நாளில் உங்கள் பலத்தை நம்பியோ உங்கள் பராக்கிரமத்தை நம்பியோ நீங்கள் வாழாமல் தேவ சிந்தையில் பரிசுத்த ஆவிக்குள்ள நீங்கள் வாழ்வீர்களானால் நீங்கள் ஜெயமுள்ள மக்களாகவும் கர்த்தராகிய இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமானவர்களாயும் இருப்பீர்கள் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்து இந்த வசனங்கள் உங்களை வாழ்விக்க வேண்டும் என்று கேட்டு நற்செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். அன்பான தகப்பனே, வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்ட தூய ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம். அவருடைய பெருமூச்சுகளை கேட்கும் ஆற்றலை எங்களுக்கு தாரும். தேவரீர் பலத்தையும் பராக்கிரமத்தையும் எங்களுடையது என்று சொல்லாமல் உம்முடையது என்று அறிக்கையிட்டு
நீர் எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று எங்களை தாழ்த்துகிறோம். உமது ஜனத்தை ஆசீர்வதியும், உலகம் முழுதும் உள்ள திருச்சபையை ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் ஆவியானவரின் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக, ஆமென். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறதப்பா. நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு மிக பிரியமான ஒரு தொழுகையை செய்து கொண்டிருக்கிறோம். இதைத் தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவோம். தேவன் கொடுத்தவைகள், இவைகளிலிருந்து நாம் எடுத்து தேவனுக்கு உற்சாகமாக கொடுப்பதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போமாக. சபையின் அறிவிப்புகள், வியாதிப்பட்டவர்களை நினைவு கொள்ளுங்கள். விசேஷமாக ரட்சிக்கப்படாத மக்கள், அது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் உறவுகளாக இருக்கலாம், அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தேவனுடைய சமூகத்தில் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் செய்வோம். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொண்டோம். இந்த தொழுகையின் நிறைவு ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிறதான சகோதரர் ஒருவர் முன்வந்து ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்து தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை சந்தித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களின் மீது அதிகாரமுடையவராகிய உமக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையினால் சர்வத்தையும் தாங்குகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கீழாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எதையுமே செய்ய முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே செய்ய முடியும் என்பதனால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களையும் எங்கள் வீட்டாரையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வியாதியை சுகமாக்கும், பலவீனங்களை நீக்கும், பலவிதமான பாரங்களில் நின்று விடுதலை செய்யும். உம்முடைய மக்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாங்கள் பிழைக்கிறோம், அவருடைய கிருபையினால் வாழுகிறோம். உம்மையை கனப்படுத்தி ஸ்தோத்திரித்து ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 a.m. YMCA Hall, opposite High Court, Parish Corner. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?